அப்போரின் தன்மை மற்றும் போக்கு குறித்து இப்போது காணலாம். ஐரோப்பாவில் நேச நாடுகள் ஜெர்மனிக்கும் இத்தாலிக்கும் எதிராக போரிட்டன. ஆசிய பசிபிக் பகுதிகளில் நேச நாடுகள் ஜப்பானுக்கு எதிராக போர் செய்தன. ஐரோப்பாவில் நடைபெற்ற போர்கள் ஜெர்மனியால் கைப்பற்றப்பட்டிருந்த வட ஆப்பிரிக்கா வரை நீட்டிக்கப்பட்டது. இரண்டாம் உலகப் போர் நவீன போராகும். டாங்குகள், போர்க்கப்பல்கள், விமானம் தாங்கி கப்பல்கள், நீர்மூழ்கிகள், போர் விமானங்கள், குண்டு வீசும் விமானங்கள், கனரக ராணுவ தளவாடங்களைக் கொண்டு போர்கள் நடத்தப்பட்டன. இவையனைத்தையும் உற்பத்தி செய்வதற்கு பெருமளவிலான வளங்கள் தேவைப்பட்டன. நினைத்து வருந்தும் அளவிற்கு பெரும் பொருட்செலவை ஏற்படுத்திய நீண்ட கால போராக இப்போர் அமைந்தது. போரின் தொடக்கம். பிரிட்டனும் பிரான்சும் 1939 செப்டம்பரில் ஜெர்மனியின் மீது போர் பிரகடனம் செய்தன. இத்தாலி 1940 ஜூனில் ஜெர்மனியோடு சேர்ந்தது. அதே ஆண்டு செப்டம்பரில் ஜப்பான் அச்சு நாடுகளுடன் கைகோர்த்தது. டென்மார்க், நார்வே பின்னர் பிரான்ஸ் ஆகிய நாடுகளை ஜெர்மானிய ராணுவம் கைப்பற்றியது. 1941 ரஷ்யாவின் எல்லை வரையிலான ஐரோப்பாவின் முக்கிய நிலப்பகுதிகள் அனைத்தும் அச்சு நாடுகளின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டன. திடீரென மிக வலுவான நாடுகளை தாக்கி கைப்பற்றிய ஜெர்மானிய படைகள் பிளிட்ஸ்கிரிக் எனும் மின்னல் வேகத்தாக்குதல் போர்த்தந்திரத்தை கடைபிடித்தன. ஐரோப்பிய நாடுகளின் கப்பற்படைகளில் பிரிட்டிஷ் ராயல் நேவி என்றழைக்கப்பட்ட பிரிட்டனின் கப்பற்படையே தொடர்ந்து மிக வலுவானதாக திகழ்ந்ததால் ஜெர்மனி நீர்மூழ்கி கப்பற்படையை அனுப்பி பெரும் சேதத்தை ஏற்படுத்தின. குறிப்பாக அட்லாண்டிக் பெருங்கடலில் பிரிட்டனுக்கு தேவையான பொருள்களை ஏற்றி வரும் பயணியர் கப்பல்களை அவை மூழ்கடித்தன. இரண்டாம் உலகப் போர் தொடங்கியதில் இருந்து பல்வேறு இடங்களில் நடைபெற்ற போர்கள் மற்றும் முக்கிய நிகழ்வுகளை விளக்கமாக காண்போம். 1940 மே மாதத்தில் சுமார் 3 லட்சம் பிரிட்டன், பிரான்சு நாடுகளின் கூட்டுப்படை வீரர்களுக்கு டன்கிர்க் நகரின் கடற்கரை பகுதிக்கு பின்வாங்கும் கட்டாயம் ஏற்பட்டது. சிறிய கப்பல்களை வைத்திருப்போர், படகுகளை கொண்டிருப்போர் ஆகிய அனைவரையும் பயன்படுத்தி பிரிட்டன் 3,38,000 வீரர்களை அவ்விடத்திலிருந்து மீட்டது. பிரிட்டன் போர். ஜெர்மனியின் விமானப்படைகள் பிரிட்டனின் குறிப்பிட்ட இலக்குகளை, மிக குறிப்பாக துறைமுகங்கள், விமான தளங்கள், தொழிற்சாலைகள் ஆகியவற்றை தாக்கத் தொடங்கின. 1940 செப்டம்பரில் லண்டன் நகரம் இரக்கமற்ற குண்டுவீச்சுக்கு இலக்கானது. இந்நடவடிக்கை மின்னல் என்றழைக்கப்பட்டது. 1940 அக்டோபரில் லண்டன் மற்றும் ஏனைய தொழில் நகரங்களின் மீது இரவு நேரத்தில் குண்டு வீச்சு தாக்குதல் தொடங்கிற்று. ஆனால் இது தோல்வியில் முடிந்தது. விமானப் போரில் ஏற்பட்ட இத்தோல்வியால் பிரிட்டனின் மீது படையெடுக்கும் திட்டத்தை ஜெர்மனி கைவிட்டது. இதுவரை போரில் தலையிடாத அமெரிக்கா மறைமுகமாக போரில் எவ்வாறு பங்கெடுத்தது என்பது குறித்து இப்போது அறிவோம். 1941 மார்ச்சில் அமெரிக்க குடியரசுத் தலைவர் ரூஸ்வெல்ட் போரில் நேரடியாக பங்கெடுக்க முடியாததால் கடன் குத்தகை திட்டத்தை தொடங்கினார். அதன்படி கடன் எனும் பெயரில் ஆயுதம், உணவு பண்டம், இராணுவ தளவாடம், இணைய பொருள்கள் பிரிட்டனுக்கு அனுப்பி வைக்கப்படும். அவை பயன்படுத்திய பின்னர் திருப்பிக் கொடுக்கப்பட்டுவிடும். இத்திட்டம் மிக பெருமளவிற்கு பிரிட்டனின் வளங்களை பெருக்கியது. 1941 முதல் 1945 இடைப்பட்ட ஆண்டுகளில் இத்திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட உதவியின் மதிப்பு $46.5 பில்லியன் ஆகும். ஜெர்மனியின் ரஷ்ய படையெடுப்பு. 1941 ஜூனில் ஜெர்மனி படைகள் ரஷ்யாவின் மீது படையெடுத்தன. ஜெர்மனி மக்களை குடியேற்றுவதற்கு தேவையான முக்கிய நிலப்பகுதிகளை பெறுதல், கம்யூனிச ஆட்சியை ஒழிப்பது, ரஷ்யாவின் இயற்கை வளங்களை குறிப்பாக எண்ணெய் வளங்களை கைப்பற்றுவது போன்ற நீண்டகால நோக்கங்களுடன் இப்படையெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது. ஜெர்மன் படைகளின் தந்திரமான மின்னல் வேக தாக்குதல் தொடக்கத்தில் வெற்றிகளை நல்கியது. மிக விரைவில் ரஷ்யாவிற்குள் 1000 மைல்கள் வரை ஜெர்மனி படைகள் ஊடுருவின. ஆனால் இறுதியில் சோவியத் படைகளின் வலுவான எதிர்ப்பு
ரஷ்யாவின் கடுமையான குளிர் ஆகிய காரணங்களால் ஜெர்மனி படை தோல்வியுற்றது. ஸ்டாலின்கிரேடு போர் 1942 ஆண்டு ஆகஸ்டில் ரஷ்யாவில் வோல்கா நதிக்கரையில் 30 மைல் பரப்பளவில் அமைந்திருந்த ஆயுதங்களையும் டிராக்டர்களையும் உற்பத்தி செய்யும் முக்கிய தொழில் நகரமான ஸ்டாலின்கிரேடை ஜெர்மானியர் தாக்கினர். அந்நகரை கைப்பற்றிவிட்டால் தெற்கு ரஷ்யாவுடனான சோவியத்தின் போக்குவரத்து தொடர்புகள் துண்டிக்கப்படும். ஸ்டாலின்கிரேடு வழியாக காகசஸ் பகுதிகளில் உள்ள எண்ணெய் வயல்களை சுலபமாக சென்றடையலாம். மேலும் சோவியத்தின் தலைவர் ஸ்டாலினின் பெயரை தாங்கி இருப்பதாலும் இந்நகரை கைப்பற்றுவதை ஹிட்லர் தனிப்பட்ட வெற்றியாக கருதினார். ஜெர்மனியின் போர் திட்டமிடல் வல்லுநர்கள் நபால் புழு எனும் திட்டத்தின்படி இந்நகரை கைப்பற்றிவிடலாம் என நம்பினர். போரின் போது 15 மில்லியன் பொதுமக்கள் மற்றும் 10 மில்லியன் படை வீரர்களும் பலியாயினர். ஜெர்மன் படைகள் கைப்பற்றிய பகுதிகளில் வாழ்ந்த ரஷ்ய மக்கள் ஸ்டாலினுக்கு எதிராக புரட்சி ஏற்படுத்துவர் என்ற ஹிட்லரின் நம்பிக்கைக்கு நேர்மாறாக சோவியத் அரசுக்கு ஆதரவாக இருந்தனர். இது சோவியத் யூனியனுக்குள் ஜெர்மனி படைகள் மேலும் முன்னேறுவதை தடுத்து நிறுத்தியது. போர் அலைகள் நேச நாடுகளுக்கு சாதகமாய் மாறுவதை இது சுட்டிக்காட்டியது. எல் அலாமெயின் போர். போரின் தொடக்க ஆண்டுகளில் ஜெனரல் ரொம்மெல் தலைமையிலான ஜெர்மன் படைகள் வட ஆப்பிரிக்காவை விரைந்து கைப்பற்றுவதில் வியத்தகு வெற்றிகளை பெற்றன. எகிப்து மட்டுமே இங்கிலாந்தின் கைவசம் இருந்தது. ஜெனரல் மாண்ட்கோமரியின் தலைமையிலான நேச நாட்டு படைகள் எதிர்த்தாக்குதல் நடத்தி வட ஆப்பிரிக்காவில் எல் அலாமெயின் என்ற இடத்தில் ஜெர்மனி, இத்தாலிய படைகளை தோற்கடித்தன. பாலைவனத்தின் வழியாக துரத்தப்பட்ட ஜெர்மனி படைகள் வட ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டன. இதனால் இத்தாலியின் மீது படையெடுப்பதற்கு வசதியான தளம் நேச நாடுகளுக்கு கிடைத்தது. இத்தாலி சரண்டைதல். இத்தாலியில் முசோலினி தூக்கி எறியப்பட்டார். புதிய இத்தாலி அரசு 1943 ஆண்டு நேச நாடுகளிடம் சரண்டைந்தது. இருந்தபோதிலும் ஜெர்மனி வடக்கே ஒரு பொன்மை அரசை நிறுவி அதில் முசோலினியை அமர வைத்தது. 1945 ஆண்டு ஏப்ரலில் முசோலினி இத்தாலிய கிளர்ச்சியாளர்களால் கொல்லப்பட்டார்.